இன்னைக்கு ரவிமோகன் அண்ணா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட் பார்க்கும்போது எனக்கு ஒரு முறையே கண் கலங்கிருச்சு. என்னன்னா, இந்த காலத்தில் இந்த சோசியல் மீடியா அந்த உலகத்தில் ஒருத்தரோட பர்சனல் லைஃபுக்குள்ள நம்ம எவ்வளோ உள்ளே போயிருக்கோம்னா, அவரோட பர்சனல்னால் என்னன்னே தெரியாது. அவரை போட்டு கலாத்தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி மாறிடுச்சு இந்த உலகம். பெண்கள் முன்னுரிமை, பெண்கள் முன்னுரிமை ரைட்டு, அது ஓகே தான். இவர் மேலே தான் தப்பு, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க பாருங்க. இது பேர் ஃபெமினிசம்னு வேறு சொல்கிறாங்க. அதை மனுஷன் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு பெத்த பிள்ளைய அப்பாட்ட இருந்து பிரிக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை, வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஒரு பெத்தவனோட பாசம் இருக்குல்ல, அது யாருனாலும் ஈடுகட்ட முடியாதது. அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்புல. அந்த வீடியோவில் அவர் அழுதுக்கு இருக்காங்க. என்னன்னா, இப்போ அவர் அழுதுக்கு பேசிக்கிருக்காரு. அதை பார்க்குற ஆடியன்ஸோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கமெண்ட்ல. நான் ரவிமோகன்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்க படத்தில் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் திரும்ப சினிமாக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகணும்னா உங்களுக்காக நான் எப்போயுமே சப்போர்ட்டாக இருப்பேன். அது அவங்களோட பர்சனல் லைஃப், அது அவங்க பார்த்துக்கிறட்டும். பர்சனல் வேற, சினிமா வேற. ஆனால் ஒரு சினிமாவோட ரசிகனா அவர் அடி வாங்குறத என்னால் தாங்க முடியல. அதனால தான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன். ரவிமோகன்னா, நீங்கள் சீக்கிரமாக மீண்டு வரணும், சீக்கிரமாக சினிமாக்குள்ளே வரணும். ஒரு சினிமாவோட ரசிகனா உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் எப்போ சினிமாவுக்கு திரும்பி வரீங்களோ அப்போ செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஆளாக நானாக தான் இருப்பேன். இப்போது ஒரு அம்மா அங்கிட்டிருந்து கிளம்பி வரும், சுசித்ரான்னு சொல்லிட்டு. அந்த அம்மா எப்படா தனுஷ் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு வீடியோ பேசும், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆக்கும். இல்லாத பொல்லாத கதையை சொல்லி எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணோம். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பார்த்துட்ருங்க.